வானதி வீட்டுக்கு பாண்டி ரொம்ப கோவமா போயிட்டு, அங்க இருக்கவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. "என்ன தைரியம் இருந்தா, என் வீட்டுக்கு வந்து என் வீட்ட பத்தி நீ குறை சொல்லியிருப்ப. அப்படி நீ என்ன மாளிகையில வாழ்றன்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பாண்டிய வந்து வானதியோட அண்ணன் வந்து அடிக்க போறான். உடனே வானதி இருந்துட்டு, "அவ மேல கைய வச்சேன்னா, நான் உன்னைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி சொல்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வானதிய திட்டுறாங்க. "எங்க எல்லாரையும் விட உனக்கு அவன் தான் முக்கியமா?" அப்படின்னு சொல்லும்போது, "எத்தன தடவ தான் சொல்றது, உங்க எல்லாரையும் விட எனக்கு பாண்டி தான் முக்கியம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "இவ திருந்தவே மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு, வானதியோட அப்பா வந்து வானதிய வீட்டுக்குள்ள அடிச்சு இழுத்துட்டு போயிறாரு. "இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. என் வீட்டுக்கு மருமக வானதி தான். வானதிய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இப்ப வானதியோட அப்பாவும், அம்மாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வானதிக்கு வீட்ல இருக்கிறவங்க, அதாவது ஊர்க்காரங்களுக்கு தெரியாமலே வேகமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு வானதி வந்து ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, "அவள இங்க இருக்க விட்டா தானே, இவள எப்படியாவது நம்ம பெரியம்மா ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம். அங்க வச்சு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ இந்த திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வானதி என்ன பண்றாங்கன்னா, அங்கருந்து காலேஜ்ல லீவ் சொல்லணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிலா கிட்ட சொல்றாங்க, "என்னைய பாண்டிகிட்ட இருந்து பிரிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன்க்கா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண நடக்கும் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது தான், "அதான்க்கா நான் வீட்ட விட்டு வெளியில வந்துட்டேன். இப்ப பாண்டிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்." அப்படின்னு சொல்ல, நடேசனும், நிலாவும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதான் அவ சம்மதம் சொல்லிட்டால்ல, அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "சேரன் அண்ணன் இருக்கும்போது எப்படி பாண்டிக்கு கல்யாணம் பண்றது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தான் நானும் யோசிச்சேன். ஆனா, இப்ப என்ன பண்றது? வேற நெலைம அப்படி இல்லைல்ல. அதனால கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு